உணர்வா நான் மாணவர்கள்ட்ட இருக்குன்னு ஏத்துக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அந்த மாணவி மேடையில் நின்று பேசுறப்ப படுத்தமா இருந்தது போல தெரிஞ்சிச்சுங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், நான் ஒரு வேலையை ஏற்று பொறுப்போடு செய்யறப்ப எத்தனை சிக்கலோ சிரமமோ வந்தாலும் கொஞ்சம் கூட பதறாம தைரியமா உடல் வலிமை மன வலிமையோட எதிர்கொள்ற திறமையெல்லாம் மாணவனுக்கு மட்டும்தாங்க அதிகம். நிறைய பேர் சேர்ந்துற வேலையா இருந்தா கூட சவாலான சூழ்நிலை முன்னாடி எதிர்கொள்ள மாணவனை தாங்க கையாள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, மாணவ கிளாஸ் லீடரா வேணா தப்பி தவறி 1-2 கிளாஸ்ல பொறுப்பு கொடுத்துறாங்களே. இந்த தேசிய துவக்கப்பள்ளியின் ஒட்டுமொத்த மாணவர்களின் தலைவனா எனக்கு நனவு தெரிஞ்சு பல வருஷமா பொறுப்பு எழுதுறது மாணவன் தான் தவிர ஒரு முறை கூட மாணவி இல்லைன்னு நினைவுபடுத்தி என் ஊரே முழுத்து கொள்றேன். நன்றி. பரவாயில்லையே, செம பதிலடியா இருக்குதே. தலைப்பு சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. வாங்க பிராணேஸ்வரி, வாங்க. உங்க பங்குக்கு நீங்களும் வந்து எரியிற நெருப்புல எண்ணெயிட வாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். பொறுப்புன்றது முக்கியமான குணம். யார்கிட்ட புத்திசாலித்தனம் அதிகம் இருக்குமோ அவங்களால தான் பொறுப்பாக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் மாணவர்களை விட மாணவிகள்கிட்ட தான் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் நிதானமும் பொறுப்பும் அதிகம் இருக்கும். ஒரே சமயத்துல வீட்டுல சொல்ற சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தர வீட்டு பாட வேலைகளை முடிச்சுக்கிட்டு நேர மேலாண்மை என்ற திறமை மாணவிகளாகிய எங்கள்கிட்ட தான் அதிகம் இருக்கு. பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்ன்னு எல்லாரோட நம்பிக்கையும் அதிகம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது நாங்க தாங்க. தேசிய துவக்கப்பள்ளியின் ஒட்டுமொத்த மாணவர் தலைவனா வேணா ஒரு மாணவன் இருக்கலாம். ஆனா டீச்சர்ஸாகவும் ஹெச்எம் டீச்சர்ஸாகவும் இருக்கிறது நேற்றைய மாணவியாக இருந்தவங்க தானே. தாயாக, சகோதரியாக, சமூக பொறுப்புள்ள நல்ல குடிமகளாக, அதிக மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாத்துலேயும் முதலிடம் மாணவியாகிய எங்களுக்கு தான் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. அடையப்பா, இப்ப என் நேரம் வந்துட்டு. ஆளாளுக்கு ரொம்ப அருமையா பேசிட்டாங்க. தீர்ப்பை கொடுக்கிற நேரம் வந்துட்டு. அதாவதுங்க, கிளாஸ் லீடர், ஹெச்எம், டீச்சர்ஸ்ன்னு அவங்க பேசுறதை கேட்க நல்லா தான் இருக்கு. இப்படி பேசினா மேலே உதாரணம் சொல்லிட்டே போகலாம். செயலர்னு ஒரு பக்கம் சொல்லலாம். கல்வி அதிகாரிகளை எதிரணிலே உதாரணமா சொல்லலாம் தான். ஆனா இந்த பட்சிமன்றம் 2 பக்கங்களையும் சம மதிப்பிட்டு பொறுப்புன்றதே பாலினத்தை விட தனிப்பட்ட ஒருவரின் வளர்ப்பு சூழல் தனிப்பட்ட பண்புகள் என்பதோட தான் சம்பந்தப்பட்ட இருக்க முடியுமே தவிர பாலினத்திற்குள்ளே சம்பந்தப்பட்டது இல்லைன்றது தாங்க உண்மை. மாணவனோ மாணவியோ இருவரும் தங்களோட தனிப்பட்ட வலிமைகள் மூல பொறுப்புணர்களாக செயல்படுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படி பொறுப்புணர்வு கடினப்பு வீட்டிலையும் வெளியிலையும் தடமதிக்கிறாங்களோ அதே போல மாணவர்களும் தன்னோட பொறுப்புகளை சிறப்பாக செய்கிறாங்கன்றதை மறுக்கவே முடியாது. எனவே எந்த சாதனையும் செய்வதற்கும் பொறுப்புகளை மேற்கொள்ளவும் பாலினம் ஒரு தடக இருக்க முடியாதுன்னு உணர்ந்து பொறுப்புடன்